ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ, இறைவாராதனை செய்கிறோ. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் இறை இரக்கத்தின் செய்திக்காக காத்திருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு என்ன செய்தி ஆண்டவரே? இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற செய்தி, இது கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை உணர்ந்து கொள்ளும்படியாக செய்வீராக. உனது இறங்கத்தக்க அவல நிலையை என்னிடம் இருந்து மறைக்காது. உன்னுடைய வீக் பாயிண்ட் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய அவல நிலை எனக்கு தெரியும். உன் வேதனை எனக்கு தெரியும். உன் பாடுகள் எனக்கு தெரியும். உன் கஷ்டங்கள் எனக்கு தெரியும். உன் நோய் நோக்காடுகள் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. ஏனால் அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கர்த்தர் நல்லவர். உண்மை உள்ளவன் எவனோ, ஞானம் நிறைந்தவன் எவனோ, உண்மை உள்ளவன் எவனோ, இதை அறிந்து கொள்ளட்டும். உண்மை உள்ளவன் எவனோ, ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் இருக்கிறவன் அறிந்து கொள்வான். ஞானம் உள்ளவன் புரிந்து கொள்வான். அவனுடைய சத்தத்தை உணர்ந்து கொள்வான். அவருடைய வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு. அவர் வார்த்தை மீது நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு. என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு செய்வது அனைத்திலும் காணப்படும் அந்த எளிமையை புரிந்து கொள்ள மாட்டாயா? முதல் கேள்வி கேட்கிறார். இறை செய்தி, இறை இறக்கத்தின் செய்தி, உன்னுடைய அவல நிலையை என்னிடமிருந்து மறைக்காத. எல்லாம் எனக்கு தெரியும். நீ என் நிலையில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற நிலையில் இருக்கிறாய். திருவெளிப்பாடு புத்தகத்தில் வாசித்து பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில். இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற நிலையில் இருக்கிறார். அந்த நிலை வாழ்வை பெரும் பொருட்டு என்னிடம் இருந்து எண்ணெயை வாங்கிக்கொள். எந்த நிலையில் இருக்கிற? நான் உனக்கு செய்வது அனைத்திலும் காணப்படும் எளிமையை புரிந்து கொள்ள மாட்டாயா? உன் மீது எனக்குள்ள தாய்மையின் உரிமையினால் நீ என்னுடையவள் ஆகிறாய். புரிந்து கொள்ள மாட்டாயா? சில சமயங்களில் நீ தவறினாலும் உனது பலவீனத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். உனது இறங்கத்தக்க இழிநிலையை என்னிடம் இருந்து மறைக்காதே. உன்னுடைய இறங்கத்தக்க இழிநிலையை என்னிடம் இருந்து மறைக்காதே. உனது வெட்கத்திற்குரிய அந்த நிலையை என்னிடம் கொண்டு வா. உன்னுடைய வெட்கத்திற்குரிய அந்த நிலையை என்னிடம் கொண்டு வா. நான் உனக்கு ஆறுதல் அளிப்பேன். நான் உனக்கு உதவி செய்வேன். பலவீனம் அடைந்துள்ள உனது விசுவாசத்தை உறுதிப்படுத்த நான் உதவுவேன். ஆமென். ஆமென். பலவீனம் அடைந்துள்ள உனது விசுவாசத்தை உறுதிப்படுத்த நான் உதவுவேன். என்னிடம் வா. உன்னுடைய இழிந்த இறங்கத்தக்க நிலையை என்னிடம் இருந்து மறைக்காதே. வாய்விட்டு அறிக்கையிடு. மறைக்காதே. என்னிடம் சரணடைந்து விடு. அப்போது என் அன்பினால் நீ திடப்படுத்தப்படுவாய். நீ என்னிடம் சரணடைகிற, என்னுடைய அன்பினால் நீ திடப்படுத்த விடுவாய். நிலை வாழ்வு. இயேசு மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு. அதனாலதான் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். லூக்கா 18:22 வேகமாய். உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. ஆமென். இதை கேட்ட இயேசு அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீங்கள் செல்வராய் இருப்பீர்.
பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். ஆமென். உன்னிடத்தில் உமக்கு இன்னும் ஒன்று குறைவு. குறைபடுகிறது. இன்னைக்கு நமக்குள்ள என்ன குறைவு? விசுவாச குறைவு. ஆண்டவிடத்திலே நம்பிக்கை கொள்ளுதல் மிக குறைவு. விசுவாசம் குறைவாக இருக்கிறது. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிறைவாழ்வு பெறுவர் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? என் எளிமையை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? நான் உனக்கு செய்வது அனைத்திலும் காணப்படும் எளிமையை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? நீ என்னுடையவள், எனக்குரியவள். அப்போ உன்னுடைய இறங்கத்தக்க இடைநிலை என்னிடமிருந்து மறைத்து வைக்காதே. உண்மையான அந்த அன்பிற்குள் உன்னை நான் வழிகாட்டுவேன். கடவுளுடைய வேலையை தவிர வேறு எதிலும் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுளுடைய வேலையை தவிர வேறு எதிலும் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதே. உன் ஆன்மாவின் அன்னையாக நான் இருக்கிறேன். இப்போது நீ சம்பவிப்பதன் வழியாக உன் விருப்பத்தை எனக்கு தா. இப்போவாது ஒரு சம்மதம், ஒரு ஆமேன் ஆண்டவரே அப்படியாக கடட்டும், எனக்கு தா, என்கிட்ட கொடுத்துரு, என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஆமன் பாதர்களே, உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. கிறிஸ்துவை நம்புவதற்கு நிலைவாழ், அவரை நம்புவோருக்கு நிலைவாழ். நமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. அதனால தான் ஓசையா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், நீங்கள் நீதியை விதைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நீதியை விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். ஆமென். உங்கள் தரிசு நிலத்தை உழுத பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆமென். அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அடைத்தனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாக விலகி போனேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், உன் விசுவாசம் குறைவு, உன்னை இறங்கத்தக்க அவர நிலையை என்னிடம் இருந்து மறைக்காது. இழிந்த நிலை என்னிடம் இருந்து மறைக்காதே. என்னோட சொல்ல மறக்காதே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அன்பு உருவான எங்களை அருமை தகப்பனே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த வார்த்தை, நீதியை விளைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கிவிட்டது. ஆமென். எந்த வழியை உணர்ந்தவர்களாக அவர்கிட்ட ஒப்படைச்சு அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவருடைய நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.